தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப்பொருள் கடத்தல், மது விற்பனை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க அதே வேளையில் எல்லா மாவட்டத்திலையும் கஞ்சா போதை சென்னை தொடங்கி சென்னை, மதுரை எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் என்னடா இன்னும் நியூஸ் வரலன்னு பார்த்துக்கிட்டு இருந்த அதே வேளையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் வெளி மாநிலத்தில் இருந்து தென்காசி மாவட்டத்திற்கு கடத்தி வந்திருக்காங்க இந்த 600 கிலோ போதைப் பொருளை. அதை சிவகிரி போலீஸார் மடக்கி பிடித்து அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. இது கடத்தலில் ஈடுபட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஊராட்சி மன்ற தலைவி தமிழ்ச்செல்வியின் கணவர் போஸ் என்பவர் தான் இந்த கடத்தலில் முழுக்க ஈடுபட்டு இருக்கிறார். குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் போஸையும் கார் ஓட்டுநர் லாசரையும் கைது செய்து சிவகரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். திமுக உள்ளவங்க ஜாபர் சாதிக் தொடங்கி எல்லாரும், திமுகவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த போஸ் மேலே ஏற்கனவே 5 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பிணையில் தான் வெளியே வந்து இருக்கிறார். அவர் கார் டிரைவரும் ஓட்டுநர் லாசரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வெளி மாநிலத்தில் இருந்து இத்தனை மாவட்டம் கடந்து தென்காசி மாவட்டத்தில் புகுந்திருக்கிறார்கள். அவர்களை சிவகிரி சிறப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 2 நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, சென்னையில் கஞ்சா போதையில் பொதுமக்களை விரட்டி வெட்டியிருக்காங்க இந்த ரவுடிகள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மது போதையில் தகராறு செய்த பெற்றோரே கொலை செய்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு குறிப்பாக 10 செய்திக்கு குறைந்தபட்சம் 10 செய்தியாவது இந்த கஞ்சா, மதுக்கு அடிமையானவர்கள், போதைப்பொருள் கடத்தல், இந்த மாதிரி நியூஸ் தினமும் குறைந்தபட்சம் 10 செய்தியாவது வந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஐடி ஊழியர்கள் வீட்டில் கூட கஞ்சா பறிமுதல் செய்தாங்க, போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்தாங்க. தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்றே தெரியவில்லை. அனைத்து மக்களின் கேள்வி இதுதான். திமுக இந்த போஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியின் கட்டுப்பாட்டை மீறினார் என்றும் கட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கடத்த தெரியாதவனுக்கு எதுக்கு திமுகவில் இடம்ங்கிற சொல்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இந்த நிலைமை. அதுவும் கடத்தி வரும்போது 55 பாக்கெட் சதவீதம் 28 சாக்கில் கணேஷ் புகையிலை என்ற அந்த புகையிலையும், 65 பாக்கெட் வீதம் 8 சாக்கில் கூலிப்புங்கிற புகையிலையும், 100 பாக்கெட் வீதம் 8 சாக்கில் புல்லட் ராணி, அது என்னன்னு பேர் தெரியல, அந்த புகையிலையும் கடத்தி வந்திருக்காங்க. இந்த திமுகவை சேர்ந்த இவர் ஆலங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இவர் இருக்கிறார். இவங்க கடத்துற எல்லாமே பெரிய காரில் தான் கடத்திட்டு வராங்க. டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரில் கடத்திட்டு வந்திருக்காங்க. எப்படித்தான் இந்த மாதிரி கார்லாம் வாங்குறாங்கன்னா சத்தியமாக பொதுமக்கள் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை போதைப்பொருள் கடத்தி தான் அந்த மாதிரி கார் வாங்குறாங்களா என்னன்னு தெரியலை. தமிழ்நாட்டில் கஞ்சா, மது, போதைப்பொருள் கடத்தல் அதிகமாகிற அதே வேளையில் அவர்களை கைது செய்யாமல் இந்த ஈரோட்டில் வெயில் அதிகமாக இருக்க மக்களுக்கு தெரிவிக்க ரோட்டில் முட்டை வைத்து ஆம்லேட் போட்டவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை. அதே போல் பஞ்சு மிட்டாய் விற்பவர்கள், சின்ன தவறு செய்பவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் கஞ்சா, மது போதைப்பொருள் கடத்தல் திமுக கட்சிக்காரங்க தான் இது முழுக்க பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா, கஞ்சா போதையில் அந்த இளைஞர் கஞ்சா போதையில் பேருந்து நடத்துனரை எத்தி தள்ளுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியில். முழுக்க கஞ்சா தான் குற்றத்திற்கு காரணம் தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்னையில் காவல்துறையினரையே அடிக்கிறார்கள் கஞ்சா போதையில். பிடிக்க சென்ற குற்றவாளியை பிடிக்க சென்ற போது கஞ்சா போதையில் கல் வீசி காவலர்கள் மீதே எரிகிறார்கள். இது எந்த மாதிரி தமிழ்நாடு எந்த
நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை.